இலங்கையில் இருக்கிற பூங்குடி தீவு அப்படிங்கிற பகுதியில் வசிப்பவள் தான் இந்த வித்யா. 18 வயது இருந்த இந்த வித்யா தன்னுடைய வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற மகா வித்யாலயா அப்படிங்கிற ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்போதுமே தன்னுடைய 2 தோழிகள் மூலியமா தான் சைக்கிள்ல போவாங்க. இந்த சமயத்துல சரியா மே 13, 2015 அப்போ வித்யாவோட சக தோழிகள் தங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நாங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த வித்யா தன்னுடைய அம்மா கிட்ட தான் மட்டும் தனியா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துறேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க அம்மாவும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சதுனால வித்யா மட்டும் தனியா சைக்கிள்ல போறாங்க. எப்போதுமே வித்யா வீட்டில இருந்து 7:30 மணிக்கு கிளம்பி மதியம் 3 மணி போலலாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. அதனால வித்யாவோட அம்மா எப்போதுமே 3 மணி போல தன்னுடைய மகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து 3 மணி ஆகியும் தன்னுடைய மகள் வராததை நினைச்சு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு தன்னுடைய மகன் நிசாந்தன் கிட்ட இன்னும் தங்கச்சி வீடு வரவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு சொல்றாங்க. 2 பேரும் மோட்டார் சைக்கிள்ல கிளம்பி அந்த ஸ்கூல்ல போய் கேட்கறாங்க. அப்போதைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய மகள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. வித்யா அன்னைக்கு ஸ்கூலுக்கும் போகல, வீட்டுக்கும் வரலனா வேற எங்க தான் போயிருப்பாங்க? வித்யாவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? 2015 இலங்கை நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த வித்யாவோட வழக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வழக்கு போட சொல்லி இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் பர்சனலாக வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பல ஆர்டிக்கலை ரெஃபர் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஒருவேளை நான் ஏதாவது டீட்டெயில் விட்டுருந்தா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லிடுங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கேஸுக்கு உண்டான கிரைம் சீன் வீடியோ, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டெலிகிராம் குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவேன். இன்னமும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் அடுத்தடுத்து நிறைய பேருக்கு இந்த வீடியோவை யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். நம்மளுடைய பக்கத்து நாடான ஸ்ரீலங்காவில் மாங்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனையில் சரியா 1996 நவம்பர் 25 சிவலோகநாதன் மற்றும் சரஸ்வதி அப்படிங்கிற தம்பதிக்கு 3ஆவதாக ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு வித்யா அப்படிங்கிற பெயரையும் வைக்கிறாங்க. அந்த வீட்டோட கடைக்குட்டி அப்படிங்கிறதுனால அந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளையாகவும் இருந்திருக்காங்க இந்த வித்யா. படிப்புலையும் நல்லபடியான ஆர்வம் காட்டி இருந்திருக்கா. இந்த வித்யா தன்னுடைய அக்கா மேலே தான் ரொம்பவே பாசமாக இருப்பாங்களாம். எந்த அளவுக்கு பாசம்னா, இந்த வித்யாவுக்கு 12 மணிக்கு ஸ்கூல் முடியும், அவங்களுடைய அக்காவுக்கு 2 மணிக்கு முடியும். இடைப்பட்ட இந்த 2 மணி நேரமும் தன்னுடைய அக்காவுக்காகவே அந்த ஸ்கூல்லேயே காத்திருந்து தன்னுடைய அக்கா கூட தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த வித்யா. அந்த சமயத்தில் உள்நாட்டு போர் காரணமாக கொழும்பு பகுதியில் தான் 6வது கிரேடு வரையும் படிச்சிருக்காங்க. 2009 இந்த வித்யாவோட குடும்பம் உள்நாட்டு போர்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தங்களுடைய சொந்த கிராமமான பூங்குடி தீவு அப்படிங்கிற பகுதிக்கும் வந்துடுறாங்க. அவங்க வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற மகா வித்யாலயா அப்படிங்கிற பள்ளியில் தான் இவங்க படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்போதுமே தன்னுடைய தோழிகள் கூட வித்யா சைக்கிளில் தான் அந்த ஸ்கூலுக்கு போவாங்க. தான் எப்படியாவது ஜேர்னலிஸ்டாக ஆகணும் அப்படிங்கிறது தான் வித்யாவோட அல்டிமேட் எய்மாகவும் இருந்திருக்கு. இப்படி பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டே இருக்கிற சமயத்தில் தன்னுடைய வீட்டில் ஒரு நாய்க்குட்டியும் வளர்க்குறாங்க. அந்த நாய்க்குட்டிக்கு குட்டி அப்படிங்கிற பெயரையும் வைத்து அந்த நாய் கூட சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வித்யா. இப்படி சந்தோஷமாக போய்கிட்டு இருந்த வித்யாவோட வாழ்க்கையில் சரியா 2015 மே 13 ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. எப்போதுமே காலையில் வீட்டை விட்டு 7:30 மணி போல் வித்யா கிளம்புவாங்க. அந்த சமயத்தில் பக்கத்து ஸ்கூலில் படிக்கிற 2 தோழிகள் அந்த வித்யா கூட தான் சைக்கிளில் போவாங்களாம். அன்னைக்குன்னு பார்த்து அந்த 2 தோழிகளுக்கும் உடல்நிலை சரியில்லாததுனால அவங்க அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கும் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை இந்த தோழிகள் யாராவது வரல அப்படின்னா வித்யாவோட அண்ணனான நிசாந்தன் எப்போதுமே தன்னுடைய பைக்ல டிராப் பண்றத வழக்கமாகவும் வச்சுட்டு இருந்திருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்து வித்யாவோட அண்ணனும் வெளியில வேலைக்காக போயிட்டதுனால வித்யா மட்டும் தனியா ஸ்கூலுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. சரின்னு சொல்லிட்டு வித்யா தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு 7:30 மணி போல அன்னைக்கு தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பியிருக்காங்க. வித்யாவை இனிமே பார்க்க முடியாது அப்படின்னு வித்யாவோட அம்மாவான சரஸ்வதிக்கு அன்னைக்கு தெரியாமலே இருந்திருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போன சரஸ்வதி இன்னமும் வீடு வந்து சேரலையே அப்படின்னு அவங்களுடைய அம்மா கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல வீட்டுக்கு வந்த நிசாந்தன் அப்படிங்கிற தன்னுடைய மகன் கிட்ட மணி 3 ஆகிட்டு இன்னும் வித்யா ஸ்கூல்ல இருந்து வரவே இல்லைன்னு சொல்றாங்க. பதட்டமான வித்யாவோட அம்மாவும் அண்ணனும் 2 வீலர்ல அந்த ஸ்கூல்ல போய் விசாரணை பண்ணும்போது வித்யா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதிர்ந்து போன அந்த 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு அடுத்தபடியாக வித்யாவோட ஸ்கூலுக்கும் அந்த வீட்டுக்கும் 2 கிலோமீட்டர் இருந்திருக்கு. இந்த 2 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கேயாவது இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. வித்யா எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அப்படி வித்யா எங்கே தான் போனா? வித்யாவோட தோழிகள் வீட்லேயும் போய் தேடி பார்க்குறாங்க. வித்யா அங்கே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது.
அதன் பிறகு வித்யாவோட குடும்பத்தார்கள் என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஈவினிங் 6 மணி போல வித்யா அப்படிங்கிற என்னுடைய மகள் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவோட அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல காவல் நிலையத்தில் இருந்த அதிகாரிகள் சில பேர் வித்யாவோட அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய மகள் வேற யாரையாவது காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், அதன் காரணமா அவள் தன்னுடைய காதலன் கூட ஓடி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதிர்ந்து போன சரஸ்வதி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மகள் அப்படிப்பட்டவள் கிடையாது, அதனால அவள் ஓடி போயிருக்க வாய்ப்பு இல்லை, உடனடியா இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. 9 மணி வரையும் பார்க்குறாங்க. போலீஸ் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை. போலீஸை நம்பி இனிமே எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைச்சு நிசாந்தன் தன்னுடைய நண்பர்கள் மற்றும் அந்த பூங்குடி தீவுல வசிக்கிற கிராமத்து மக்கள் கூட தன்னுடைய தங்கையை தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல நைட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது மழையும் பெய்யுது. வித்யாவோட வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் 2 கிலோமீட்டர் இடைவேளை இருந்திருக்கு. அந்த 2 கிலோமீட்டர் இடைவேளையிலையும் புதர்கள் நிறைந்த காடு மாதிரி தான் இருக்கும். அந்த காட்டுப்பகுதியில் தான் தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. இவங்க தேடும்போது வித்யா வளர்த்த நாயையும் கூட கூட்டு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் விடியற்காலை ஒரு 5 மணி போல் அந்த நாய்க்குட்டி வித்யாவோட செருப்பை தூக்கிக்கிட்டு நிசாந்தன் கிட்ட வந்திருக்கு. அதன் பிறகு அந்த செருப்பை வாங்கினதுக்கு பிறகு நிசாந்தன் அந்த நாய் பின்னாடியே போயிருந்திருக்காரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது புதர் நிறைந்த இடத்துல வித்யாவோட செருப்பு, வித்யாவோட சைக்கிள் அப்படின்னு எல்லாமே சதர்னபடி கிடக்கு. அதுக்கு கொஞ்ச தூரத்திலேயே வித்யாவோட பேக்கும் கடந்திருக்கு. தொடர்ந்து நடந்துகிட்டே போகும்போது ஒரு இடத்துல வித்யாவோட சடலம் கிடக்கிறத நிசாந்தன் பார்க்குறாரு. கதறி அழுதபடியே தன்னுடைய தங்கை கிட்ட ஓடி போறாரு இந்த நிசாந்தன். அந்த சமயத்தில் வித்யாவோட ரிப்பனை வச்சு அவளுடைய 2 கைகள் காலையும் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய வாயில் ஒரு துணியையும் திணிச்சிருக்காங்க. வித்யாவோட வாயில இருந்த துணி அந்த பொண்ணோட உள்ளாடை அப்படிங்கிறது தெரிய வருது. வித்யாவோட உடல்லையும் முகத்திலையும் கீறல்கள் இருக்கிறதையும் அந்த நிசாந்தன் பார்க்குறாரு. இந்த சமயத்தில் நிசாந்தன் உடனடியாக தன்னுடைய மொபைலில் இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்த விவரத்தை சொல்கிறாரு. அந்த சமயத்தில் கூட போலீஸ் அதிகாரிகள் யாருமே வராமலே இருந்திருக்காங்க. வேற என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிசாந்தன் உடனடியாக அந்த நாட்டோட எமர்ஜென்சி நம்பரான 119 அப்படிங்கிற எண்ணுக்கு கால் பண்ணி கொழும்பு தலைநகரில் அமைந்திருக்கிற அதிகாரிகள் கிட்ட பேசுகிறாரு. அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல அந்த இடத்துக்கு 11 மணி போல போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே வராங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த கிரைம் ஸ்பாட்ல மக்கள் நிறைய பேர் கூடி இருந்திருக்காங்க. அதன் பிறகு வித்யாவோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. வித்யா இறந்து போயிட்டா அப்படிங்கிற தகவல் கேள்விப்பட்டதும் ஸ்ரீலங்கால இருந்த தமிழர்கள் எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய போராட்டமும் ரொம்பவும் தீவிரமா இருந்ததுனால இந்த கேஸ்ல உடனடியாக நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டுச்சு. இந்த சமயத்துல போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, வித்யாவோட வாயில இருந்த அவளுடைய உள்ளாடையை எடுத்து மோப்ப நாய்கள் மூலியமா அந்த கிராமத்திலேயே வசிக்கிற பூபாலசிங்கம் இந்திரகுமார், பூபாலசிங்கம் ஜெயக்குமார், பூபாலசிங்கம் தவக்குமார் அப்படிங்கிற 3 பேரை கைது பண்றாங்க. அதற்கு அடுத்த நாளே மே 15ஆம் தேதி 5 பேரை அந்த கிராமத்தில் கைது பண்றாங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட விசாரணை எல்லாமே போய்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் அதுக்கு அடுத்தபடியாக 4 பேரை கைது பண்ணுறாங்க. இந்த குற்ற சம்பவத்துக்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது ஸ்விஸ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலிங்கம் சசிகுமார் அப்படிங்கிறவர் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் மே 19ஆம் தேதி இந்த ஸ்விஸ்குமார் அப்படிங்கிறவனை கைது பண்ணுறாங்க. போலீஸ் சந்தேகத்தின் பேரில் பூபாலசிங்கம் இந்திரகுமார், பூபாலசிங்கம் ஜெயக்குமார், பூபாலசிங்கம் தவக்குமார், தில்லைநாதன் சந்திரகாசன், சிவதேவன் துசாந்த், ஜெயதரன் கோகிலன், மகாலிங்கம் சசிகுமார், ஜெயவர்தனை ராஜகுமார், உதயசூரியன் சுரேஷ்கரன், ரவீந்திரன், மகாலிங்கம் சுசீந்திரன் அப்படின்னு கிட்டத்தட்ட 12 பேரை கைது பண்ணியிருந்திருக்காங்க. இந்த 12 பேர்ல சந்தேகத்தின் அடிப்படையில் 11ஆவதா கைது பண்ண உதயசூரியன் அப்படிங்கிற ஒருத்தர் போலீஸ் விசாரணையில நடந்த எல்லா உண்மைகளையுமே ஒத்துக்கிறாரு. வித்யாவை ஸ்கூல் போற வழியில அந்த கும்பல் தான் கடத்தினதாகவும், கடத்தினதுக்கு பிறகு அந்த பெண்ணை சித்திரவதை பண்ணி ரேப் பண்ணதாகவும், நான் பார்க்கும்போது அந்த பெண் உயிரோட தான் இருந்தா அப்படின்னு உதயசூரியன் அப்படிங்கிறவரு அந்த விசாரணையில சொல்லி இருந்திருக்காரு. அந்த விசாரணையில் மேற்கொண்டு என்னென்ன தகவல்கள் கிடைச்சிது, எதுக்காக வித்யாவை அவங்க கொலை பண்ணாங்க, வித்யாவுக்கு இப்படி நடக்கிறதுக்கான காரணம் என்ன, வித்யா கடத்தப்பட்டு கற்பழிக்கப்படுறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி சரியா 2015 பிப்ரவரி மாதம் வித்யாவோட குடும்பம் பூங்குடி தீவு அப்படிங்கிற பகுதியில் தான் வாழ்ந்துக்கிட்டும் வராங்க. அதே பகுதியில் வசிக்கிற சிவதேவன் துசாந்தன் அப்படிங்கிற ஒரு பையன் வித்யா அப்படிங்கிற அந்த 18 வயது பெண்கிட்ட தான் உன்னை காதலிக்கிறதா சொல்லி இருந்திருக்கான். வித்யாவுக்கு அவன் மேலே விருப்பம் இல்லாதனால அவனை செருப்பாலேயே அடிச்சிடுறாங்க. இந்த சமயத்தில் தொடர்ந்து வித்யாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஆனால் வித்யா எந்தவித ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் அந்த பையனுக்கு வித்யாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு தோணி இருந்திருக்கு. இந்த சிவதேவன் துசாந்தனுக்கு ஸ்விஸ்குமார்னு சொல்லக்கூடிய மகாலிங்கம் சசிகுமார் கூட பழக்கம் ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த மகாலிங்கம் சசிகுமார் அப்படிங்கிறவர் 2015 ஜனவரி மாதம் போல சுவிஸ் நாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்திருந்திருக்காரு.
இந்த சசிகுமார் வந்ததே ஆசிய நாட்டில் இருக்கிற யாராவது ஒரு பெண்ணை கற்பழிச்சு கொலை பண்ற வீடியோவை சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு கொடுத்தா மிகப்பெரிய அளவுக்கு பணம் கொடுக்கறதா ஒரு கான்ட்ராக்ட் பேசப்பட்டு இருந்ததா சொல்லப்படுது. இந்த வீடியோவை வச்சு எப்படி பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்னா, யூடியூப்ல எப்படி வீடியோ போட்டு ஆடு ப்ளே ஆகி யூடியூபர்ஸ் எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறாங்களோ அதே மாதிரி பான் வெப்சைட்டில் இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறது மூலயமா அதிகப்படியான அளவுக்கு வியூஸ் வரும்போது அவங்களுக்கும் நிறைய இன்கம் கிடைக்கும். அதன் அடிப்படையில் தான் இப்படி ஒரு கான்ட்ராக்ட் பேசப்பட்டதா சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏசியாவில் இருக்கிற சில கண்ட்ரிகளில், அதாவது ஸ்ரீலங்கா, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் அப்படிங்கிற சில நாடுகளில் குறிப்பிட்ட இடத்துல ரகசியமா இப்படி ஒரு வீடியோக்கள்லாம் ஷூட் பண்ணப்படுறதா சொல்லப்படுது. இந்த விஷயம் வித்யாவை ஒரு தலியா காதலிச்சுக்கிட்டு இருந்த சிவதேவன் துசாந்துக்கு அந்த மகாலிங்கம் சசிகுமார் மூலியமா தெரிய வருது. அதன் காரணமா இந்த சிவதேவன் துசாந்தனுக்கு 23,000 பணம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. பணம் வாங்கினதுக்கு பிறகு ரொம்ப நாளா அந்த பொண்ணைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் இந்த துசாந்தன். இவனுங்களுக்கு ஏத்த மாதிரியே வித்யாவுக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சரியா 2015 மே 13 வித்யாவோட தோழிகள் வராததுனால வித்யா மட்டும் தனியா சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்ச சிவதேவன் துசாந்தன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய இன்னொரு நண்பனான தில்லைநாதன் சந்திரகாசன் அப்படிங்கிறவனை கூப்பிட்டுக்கிறான். வித்யா 7:30 மணிக்கு மேலே வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு பிறகு சைக்கிளில் ஸ்கூலை நோக்கி போய்கிட்டே இருந்திருக்கா. அந்த சமயத்தில் 2 பக்கமும் புதர்கள்லாம் நிறைந்திருக்கு. இந்த சிவதேவன் துசாந்தனும் தில்லைநாதனும் வித்யாவை வழிமறைச்சு அவளை கடத்தவும் செய்கிறானுங்க. வித்யாவையும் அவளுடைய சைக்கிள், ஸ்கூல் பேக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு புதருக்குள்ளே மறையிறானுங்க. அவளுடைய கழுத்தில் இருந்த டை மற்றும் அவளுடைய தலையில் இருந்த ரிப்பன் மூலியமா அவளுடைய கைகால்கள் எல்லாம் கட்டப்படுது. அதன் பிறகு அந்த பெண்ணை கற்பழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட மேலாடைகளை அவிழ்க்க ஆரம்பிக்கிறானுங்க. அதன் பிறகு வித்யாவோட உள்ளாடைய கலட்டி அவ கத்தாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளுடைய வாயிலேயே திணிச்சிடுறானுங்க. கொஞ்ச நேரத்தில் சுவிஸ் நாட்டில் இருந்து வந்த மகாலிங்கம் சசிகுமார் மற்றும் அவனது கூட்டாளிகள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனுங்களும் மாறி மாறி அந்த பெண்ணை ரேப் பண்றானுங்க. அவனுங்க மாறி மாறி கற்பழிக்கிறத இந்த சுஷ்குமார் வீடியோவா ஷூட் பண்ணி இருந்திருக்காரு. இந்த சமயத்துல இந்த துசாந்தன் என்ன பண்ணிருக்கான்னா, அந்த பொண்ணு மேல இருந்த ஆத்திரத்தை பயன்படுத்தி கொஞ்ச தூரத்துல கொழும்புல இருந்து அந்த தீவுக்கு வந்த சில பேர் அங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அவனுங்களை பார்த்து எங்க கிட்ட ஒரு ஐட்டம் இருக்கு, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கானுங்க. மது போதையில இருந்த அவனுங்களும் வித்யாவை கதற ரேப் பண்ணி இருந்திருக்கானுங்க. கட்டத்துல வித்யாவால எதுவுமே பண்ண முடியல. எல்லா வேலைகளும் முடிந்ததுக்கு பிறகு துசாந்தன் மற்றும் தில்லைநாதன் என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறானுங்க. அதுக்கு அடுத்தபடியா அவளுடைய சட்டைகள் எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டு ஒரு புதர்லையும் தூக்கி எரிஞ்சிடறானுங்க. இது எல்லாமே சிஐடி ஆபீசர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அந்த கேங்ல இருந்த சில பேர் உண்மையும் ஒத்திருந்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம இவனுங்களுக்கு எதிராக எல்லா ஆதாரமும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. வித்யாவோட மருத்துவ அறிக்கையை பார்க்கும்போது அவள் இறக்கிறதுக்கு முன்னாடி பலமாக கற்பழிக்கப்பட்டிருக்கா அப்படின்னும், அவளுடைய பிரைவேட் பார்ட்ல உள்ளேயும் வெள்ளையும் பயங்கரமா சேதம் அடைஞ்சிருக்கிறதா அந்த அறிக்கையில இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவ கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படின்னும் இருந்திருக்கு. இந்த வழக்குகள் விசாரணைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல சுவிஸ் நாட்டில் இருந்து வந்த சசிகுமாரோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வித்யாவோட அம்மாவை மிரட்டி இருந்திருக்காங்க. வித்யாவோட அம்மாவை மிரட்டினதுக்காக சிஐடி ஆஃபீஸர்கள் சசிகுமாரோட அம்மாவை கைது பண்ணி ஜெயிலையும் அடைச்சிருக்காங்க. அவங்களுடைய உடல்நிலை மோசமாக இருந்ததுனால ஜூலை 18 2016 அப்போ ஜெயிலே இறந்தும் போயிடுறாங்க. இந்த கேஸை விசாரணை பண்றதுக்காக யாழ்ப்பாண உயர்நீதிமன்றம் மூலமா சசி மகேந்திரன், இளஞ்செழியன் மற்றும் பிரேமசங்கர் அப்படிங்கிற 3 நீதிபதிகளை நியமிச்சிருக்காங்க. இந்த 3 பேரும் அந்த 12 பேருக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆதாரங்கள், சாட்சிகள் எல்லாத்தையுமே விசாரணை பண்ணி முடிக்கிறாங்க. இறுதியா 2017 தீர்ப்பையும் வழங்குறாங்க. சந்தேகத்தின் பேரில் கைது பண்ணப்பட்ட 12 பேர்களில் 5 பேர் மேலே எந்தவித குற்ற நடவடிக்கைகளும் இல்லாததுனாலையும் அவங்க மேலே போதிய ஆதாரங்கள் இல்லாததுனாலையும் 5 பேரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மீதம் இருக்கிற பூபாலசிங்கம் ஜெயக்குமார், பூபாலசிங்கம் தவக்குமார், மகாலிங்கம் சுசீந்திரன், தில்லைநாதன் சந்திரகாசன், சிவதேவன் துசாந்தன், ஜெயதரன் கோகிலன் மற்றும் மகாலிங்கம் சசிகுமார் அப்படின்ற இந்த 7 பேருக்கு 30 வருட சிறை தண்டனை, வித்யாவோட குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் பணம். அது மட்டும் இல்லாமல் இந்த 30 வருட சிறை தண்டனை முடிந்ததுக்கு பிறகு இந்த 7 பேருக்குமே தூக்கு தண்டனை அப்படின்ற ஒரு சிறப்பான தீர்ப்பையும் வழங்குறாங்க. இந்த வித்யாவோட வழக்கு ஸ்ரீலங்கா நாட்டில் ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இந்த வழக்கை பற்றி பேச சொன்ன துளசி அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கும் டோரா பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் ஐடியில் இருந்து தொடர்ந்து கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த கேஸை பற்றி பேச சொன்ன அந்த 2 பேருக்குமே மிக்க நன்றி.
என்னைய கேட்டா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை ரொம்பவே சரியானதுன்னு தான் சொல்லுவேன். இந்த 2 விஷயங்களை பண்ணியிருந்தா வித்யாவை காப்பாத்தி இருந்திருக்கலாம். நம்பர் 1, வித்யாவோட அம்மா அன்னைக்கு அவங்கள தனியா ஸ்கூலுக்கு அனுப்பலனா வித்யா இந்நேரம் உயிரோட இருந்திருப்பாங்க. 2வது, ஒருவேளை நிசாந்தன் மோட்டார் சைக்கிளை தன்னுடைய தங்கச்சியை ஸ்கூல்ல டிராப் பண்ணியிருந்தா வித்யா இந்நேரம் உயிரோட இருந்திருப்பாங்க. இந்த வித்யாவோட கொலை வழக்கை பத்தியும் இந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க என்ன தண்டனை கொடுத்திருப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.